வணக்கம். நீங்க அனுப்பின அந்த குறிப்புகளை படிச்சேன். ஆமா, பாத்தீங்களா? படிச்சேன். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த ஒரு சின்ன கதை மூலியமா விளக்குது இல்லையா? ஆமா. ஒரு இளம் பௌத்த துறவியோட கதை. ஆசைக்கும் மனக்கட்டுப்பாட்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி பேசுது. கரெக்ட். ஆனா இது ஏதோ பழங்கால கதைன்னு ஒதுக்கிட முடியாது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்துல நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இதுல எவ்ளோ பெரிய பாடம் இருக்குன்னு அலசி பாக்குறது தான் நம்ம நோக்கம். நிச்சயமா. இது வெறும் கதை இல்ல, மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரினே சொல்லலாம். ப்ளூ பிரிண்ட் சரியான வார்த்தை. குறிப்பா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன காட்சி, அது எப்படி நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டையே எடுக்க முடியுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா. இங்க நாம பார்க்க போறது வெறும் ஒழுக்க நெறிகளை பத்தி இல்ல, நம்ம மூளையோட வயரிங் பத்தியும் தான். சரி, அப்போ நேரா கதைக்குள்ளேயே போயிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கதை ஆரம்பிக்கிற இடம் தான். அந்த மடாலயம். ஆமா, ஒரு அமைதியான மலை உச்சி, ஒரு பௌத்த மடாலயம். அங்க இருக்கிற துறவிகளோட வாழ்க்கை தியானம், அமைதின்னு ரொம்ப நிதானமா போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனைக்கும் இடமே இல்லாத ஒரு சூழல் மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது. ஆமா, ஆனா அதுதான் இங்க சுவாரஸ்யமான முரண்பாடு. கரெக்ட். எவ்வளவுதான் வெளியில அமைதியா ஒரு கட்டுக்கோப்பான சூழலை உருவாக்குனாலும் மனசோட போராட்டத்துக்கு ஒரு சின்ன தீப்பொறி போதும். அந்த தீப்பொறி எப்படி வருதுங்கிறது தான் கதையோட முதல் புள்ளி. ஆமா. அந்த மடாலயத்துக்கு ஒரு இளம் சீடன் புதுசா வந்திருக்கான். ரொம்ப ஆர்வமா கத்துக்கணுங்கிற வேகத்தோட இருக்கான். தினமும் காலையில பக்கத்து கிராமத்துக்கு போய் பிச்சை எடுக்கிறதா அவங்களோட வழக்கம். இது வெறும் சாப்பாட்டுக்காக இல்ல, தன்னடக்கத்தை கத்துக்கிற ஒரு பயிற்சி அது. ஆமா, அகங்காரத்தை அழிக்கிற ஒரு வழி. அப்படி ஒரு நாள் அவன் பிச்சை எடுக்க போகும்போதுதான் அந்த சம்பவம் நடக்குது. ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான். ஒரு இளம் பெண் கதவை திறக்கிறான். அப்போதான் குளிச்சிட்டு வந்திருக்கா போல. ஆமா, அவளோட ஈரமான முடி முகத்தை சுத்தி ஒட்டி இருக்கு. அந்த துறவி அது வரைக்கும் அப்படி ஒரு அழக பார்த்ததே இல்ல. ஒரு கணம் அப்படியே நின்னுறான். இங்கதான் எல்லாம் ஆரம்பிக்குது. அந்த பெண் ரொம்ப மரியாதையா ஒரு சின்ன புன்னகையோட அவனுக்கு உணவு கொடுத்து அனுப்புறான். அவனும் மடாலயத்துக்கு திரும்பி வர்றான். ஆனா அவனோட உடம்பு தான் திரும்பி வந்திருக்கு. மனசு அங்கேயே இந்த வீட்டு வாசல்ல நின்னுடுச்சு. அவளோட உருவம் அவன் மனசுல அப்படியே பதிஞ்சிடுது. இதுக்கு நரம்பியல் அறிவியல்ல ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. ஓ, அப்படியா? இத ஒரு நியூரல் பாத்வே உருவாகிற முதல் படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் இல்லாத ஒரு புது உணர்ச்சிய, ஒரு தீவிரமான காட்சிய மூளை பதிவு செய்யும் போது அது காட்டுக்குள்ள ஒரு புது தடத்தை உருவாக்குற மாதிரி. முதல்ல லேசா இருக்கும். ஆமா, முதல்ல லேசா இருக்கும். அடுத்த நாள் காலையில துறவிகள் தினமும் வேற வேற வீடுகளுக்கு போகணுங்கிறது விதி. ஆனா இவன் என்ன செய்யறான்? நேரா நேத்து போன அதே வீட்டுக்கு போறான். ஆமா, மனசுல பதிஞ்ச அந்த உருவம் அவனை முறையா ஒரு விதிய மீற வைக்குது. இப்போ அந்த நியூரல் பாத்வே இன்னும் கொஞ்சம் பலமாகுது. நேத்து போட்ட தடம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு மனரீதியான யூடியூப் அல்காரிதம் மாதிரி இல்லையா? நீங்க ஒரு வீடியோவை பாக்குறீங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்க முகப்பு பக்கம் முழுக்க அதே மாதிரி வீடியோக்களா குவியும். கரெக்ட். அந்த துறவியோட மனசும் இப்போ அவனுக்கு அதே ஆசையை திரும்ப திரும்ப பரிந்துரைக்க ஆரம்பிக்குது. செம்ம துணை. அவன் போய் கதவை தட்டுறான். அந்த பெண் மறுபடியும் சிரிச்ச முகத்தோட உணவு கொடுக்கறான். அவனுக்கு இதுவே ஒரு பழக்கமாகிடுது. ஆனா விஷயம் இதோட நிக்கல. ஒரு நாள் வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே அந்த வீட்டுக்கு போயிடுறான். அவனுக்குள்ள இருந்த பொறுமை, கட்டுப்பாடு எல்லாம் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்குது. ஆசை அப்படிதான். அது நம்மளோட நேரத்தையும் நம்ம விதிகளையும் மாத்தி எழுத ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. அந்த பெண் கதவை திறந்து, ஐயா, நான் குளித்து முடித்த பிறகுதான் பிச்சை இடுவது என் வழக்கம். நீங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்றா. நான் ஆத்துல குளிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க, ரொம்ப பணிவா சொல்றான். இவனும் சரின்னு சொல்றான். ஆனா அவ கிளம்பி போனதும் இங்கதான் அவன் மனசுல இருந்த கடைசி தடையும் உடையுது. யாருக்கும் தெரியாம அவளை பின்தொடர ஆரம்பிக்கிறான். இதுதான் அந்த முக்கியமான திருப்புமுனை. அது வரைக்கும் மனசுக்குள்ள இருந்த ஆசை இப்போ ஒரு செயலா மாறுது. ஒரு உடல் ரீதியான செயலாக மாறுது. ஆமா. ஒளிஞ்சிருந்து பாக்குற அந்த செயல் அவனோட சுயமரியாதை முழுசா உடைக்குது. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டே அவ குளிப்பதை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கணம் அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி வருது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனா அடுத்த கணமே அந்த ஆசை இன்னும் வலுப்பெற்று அந்த குற்ற உணர்வை ஜெயிச்சிடுது. இந்த மனநிலையை நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, இது பழங்காலத்து துறவிக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல.
இது ஒரு அனாமதேய பிரவுசர் டேப திறக்கிற மாதிரி ஒரு மனநிலை. சரியான பாயிண்ட். ஒரு பக்கம் தப்புன்னு தெரிஞ்சாலும் யாரும் பார்க்கலங்கிற ஒரு தப்பான தைரியம் நம்மள அந்த செயலை செய்ய வைக்கும். அந்த துறவிக்கு அந்த மரம் தான் அனாமதேய பிரவுசர். அதேதான். வெட்கம், ஆர்வம், யாரும் கவனிக்கவில்லை என்ற போலி நம்பிக்கை, இந்த கலவை அப்படியே இருக்கு இல்லையா? கரெக்ட். அவள் குளிச்சு முடிச்சு வீட்டுக்கு திரும்பும்போது இவன் அவசரமா ஓடி போய் அவளுக்காக காத்துட்டு இந்த மாதிரி நடிக்கிறான். அவளுக்கும் எதுவும் தெரியாது, வழக்கம் போல உணவு கொடுக்கறா. இதுவே அவனுக்கு வாடிக்கை ஆகிடுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனோட மொத்த நடவடிக்கையும் மாறுது. ஆமா, மடாலயத்துல யார்கிட்டயும் பேசுறது இல்ல, தியானத்துல கவனம் இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த பெண்ணோட நினைவுகள்லயே மூழ்கி இருக்கான். அவனோட குரு இத கவனிக்கிறார். ஒரு உண்மையான வழிகாட்டிக்கு வார்த்தைகள் தேவையில்லை, செயல்களும் மௌனங்களுமே நிறைய விஷயத்த சொல்லிடும். ஆமா. அவர் அந்த சீடனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்றான். அடுத்த நாள் காலையில குரு அவனை யாருக்கும் தெரியாம பின்தொடர்றாரு. அவன் ஆத்துல ஒளிஞ்சிருந்து பாக்குறத பாத்துடுறார். அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா அவர் கோபப்படல, திட்டல. அமைதியா அவன் கிட்ட நடந்து போய் அவன் தோள்ல உறுதியா கை வைக்கிறார். அந்த சீடன் திரும்பி பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அந்த மௌனம், அந்த உறுதியான பிடி, அது 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. ஆமா, நீ செஞ்சது எனக்கு தெரியும், ஆனா நான் உன்னை கைவிடலங்கிற செய்திய அந்த குரு ஒரே தொடுதல் மூலமா அவனுக்கு உணர்த்துறார். அது அவமானத்தையும் தாண்டி ஒரு சின்ன நம்பிக்கையை அவனுக்குள்ள கொடுத்திருக்கும். நிச்சயமா. குரு அவன் கைய பிடிச்சு எதுவும் பேசாம மடாலயத்தை நோக்கி கூட்டிட்டு போறாரு. வழியில சேரும் சகதியுமா இருந்த ஒரு குளத்து தகர நிக்கிறாங்க. இங்கதான் குருவோட பாடம் ஆரம்பிக்குது. ஆமா, அவர் நேரடியா அறிவுரை சொல்லல, ஒரு அனுபவம் மூலமா புரிய வைக்க நினைக்கிறார். இதுதான் சிறந்த கற்பித்தல் முறை. குரு அவன் கைய விட்டுட்டு இந்த குளத்தை கடந்து மறுபடியும் திரும்பி வான்னு சொல்றார். அந்த சீடன் பயத்தோட தன்னோட அங்கிய கழற்ற ஆரம்பிக்கிறான். அவ அங்கேயே கழற்றுவதை பார்த்த குரு, ஏன் அங்கேயே கழற்றுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். அதுக்காக குருவே, இந்த குளம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அங்கேயோட போனா இதுவும் அழுக்காயிடும்னு சொல்றான். இதை கேட்ட குரு மென்மையா சிரிச்சிட்டே சொல்றார். இந்த வரிய நான் குறிப்புகள்ல படிக்கும்போது அப்படியே நின்னுட்டேன். அவர் சொன்னது, அவ்வளவு விலையில்லாத இந்த அங்கி அழுக்காக கூடாதுன்னு இவ்வளவு கவலைப்படுற, ஆனா விலை மதிப்பற்ற உன் மனச இவ்வளவு சுலபமா கரைப்படுத்த அனுமதிச்சிட்டியே. என்ன ஒரு ஆழமான ஒப்பீடு. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. ஆமா, நம்ம வெளி தோற்றத்தை, நம்ம துணிய, நம்ம சமூக அந்தஸ்த, அதாவது அந்த அங்கிய சுத்தமா வச்சுக்க எவ்வளவு மனக்கேடுறோம். ஆனா நம்ம மனச, நம்மளோட உள் மனச எந்தவித யோசனையும் இல்லாம சேத்துல இறங்க விட்டுடுறோம். நம்ம முன்னுரிமைகள் எவ்வளவு தவறா இருக்குங்கிறத இது சுட்டி காட்டுது. இது இன்னைக்கு எவ்வளவு பொருந்தது சொல்லுங்க. நம்ம சமூக வலைத்தள பக்கத்தை, அதாவது தி ரோப், எவ்வளவு அழகா பாசிட்டிவா வச்சுக்க முயற்சி செய்றோம். ஆனா அதே சமயம் தனிமையில நம்ம மனசுக்குள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த உள்ளடக்கத்தை, அதாவது தி மட், அனுமதிச்சுட்டே இருக்கோம். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த இரட்டை வேஷம் தான் இங்க பிரச்சனை. ஆமா, குரு தொடர்ந்து சொல்றார், இந்த அங்கிய சுலபமா துவச்சிடலாம், ஆனா மனசுல ஒரு தடவை கரை படிஞ்சா அதை சுத்தம் செய்யறது அவ்வளோ சுலபம் இல்ல. அப்புறம் அந்த குளத்தை சுட்டி காட்டி, காமம் இந்த சேறு மாதிரி தான், முதல்ல பாதிப்பில்லாத மாதிரி தோணும், ஆனா ஒரு தடவை அதுல கால் வச்சுட்டா அது உன்னோட ஒட்டிக்கும். நீ எவ்ளோ போராடுறியோ அவ்ளோ ஆழமா அதுக்குள்ள மூழ்குவேங்கிறாரு. ஆமா, இந்த சேர் ஓமை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு எதிர்மறை எண்ணத்தை எதிர்த்து போராடுறது சில சமயம் அதுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கற மாதிரி. கரெக்ட். சேத்துல இருந்து வேகமா வெளியே வர முயற்சி செஞ்சா இன்னும் ஆழமா சிக்குவோம் இல்லையா? அதேதான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? போராடாம அப்படியே விட்டுறணுமா? நல்ல கேள்வி. குரு சொல்றது போராடாதேன்னு இல்ல, மூர்க்கத்தனமா போராடாதேன்னு சொல்றார். ஓகே, சேத்துல மாட்டிக்கிட்டா பதறி அடிக்காம அதோட தன்மைய புரிஞ்சுக்கிட்டு மெதுவா நிதானமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வெளியே வரணும். புரியுது. அதே மாதிரி மனசுல ஒரு தீய எண்ணம் வரும்போது, ஐயோ இப்படி நினைக்கிறேனேன்னு பதறி அதை வெறுத்து ஒதுக்க முயற்சி செஞ்சா அது இன்னும் வலுப்பெறும். முதல்ல சரி, இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குன்னு அதை ஏத்துக்கிட்டு அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டாலே அது நம்ம மேல வச்சிருக்கிற பிடி கொஞ்சம் தளரும். ஓ, அப்போ அந்த எண்ணத்தோட சண்டை போடாம அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஆமா, ஒரு சாட்சியா பார்க்கணும். அந்த இளம் சீடனும் அதான் செய்றான். குருவோட வார்த்தைகள் அவனுக்கு உரைக்குது. அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறான். குருவும் விழுவது தோல்வி இல்ல, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி, எழுந்து நில்லுன்னு சொல்லி அவனை தேத்துறார்.
அன்றிலிருந்து அவன் உண்மையான பயிற்சியை தொடங்குறான். பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஞானியா மாறுறான். ஆஹா, கதை இங்க முடியுது. ஆனா நாம பேச வேண்டிய விஷயம் இங்க தான் ஆரம்பிக்குது. ஆமா, அந்த காலத்து துறவிக்கு இருந்த சேறு நிரம்பிய குளம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்மார்ட் போன். சரியான ஒப்பீடு. அந்த குளம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்துச்சு. ஆனா அந்த டிஜிட்டல் குளம் எல்லையே இல்லாம 24/7 நம்ம கூடவே இருக்கு. ஆமா, இந்த குறிப்புகள்ல அத பத்தி தெளிவா சொல்லிருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு, குறிப்பா இளைஞர்கள், தேவையற்ற பாலியல் எண்ணங்களால கவனம் சிதறி நிம்மதி இல்லாம இருக்காங்க. உண்மைதான். அந்த துறவி ஒரு பெண்ணை பார்த்தான். ஆனா இன்னைக்கு இணையம் அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான காட்சிகளை நம்ம மனசுக்குள்ள விதைக்குது. அதுதான் முக்கியமான வேறுபாடு. அந்த துறவி பார்த்தது ஒரே ஒரு காட்சி. அதுவே அவனோட நியூரல் பாத்வேவை அவ்வளவு பலப்படுத்திருச்சு. அப்போ தினமும் பல மணி நேரம் ஆபாசமான அல்லது தூண்டும்படியான உள்ளடக்கத்தை பார்க்கும்போது அந்த பாதை ஒரு சின்ன தடம் இல்ல, அது ஒரு 10 வழிச்சாலையா மாறிடுது. ஆமா, அதுக்கப்புறம் மனசு தானா அந்த பாதையில தான் பயணிக்கும். அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போறதா நமக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பாதையை அமைச்சு கொடுத்ததே நான் தான். அப்போ தீர்வு ரொம்ப எளிமையானதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இல்லையா? உள்ளீட்ட, அதாவது இன்புட்டை நிறுத்தினா வெளியீடு, அவுட்புட் தானா நின்னுடும். ஆமா, மனசுக்கு அப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை கொடுக்கறத நிறுத்தினா அந்த எண்ணங்கள் தானாகவே மங்க தொடங்கும். சேத்துல மேலும் இறங்குறத முதல்ல நிறுத்தணும். ஆனா இது சொல்றதுக்கு சுலபம், செய்யறதுக்கு கஷ்டம். கஷ்டம்தான். ஏன்னா அந்த டிஜிட்டல் சேரு நம்மள உள்ள இழுக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த துறவி மாதிரி ஒரு முடிவெடுத்தா அது சாத்தியம்தான். குறிப்புகள்ல சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் தியானம். ஆமா, இந்த சுத்தப்படுத்தும் ப்ராசஸ வேகப்படுத்த தியானம் உதவும் சொல்லிருக்கு. ஆனா தியானம்னா என்ன? சும்மா கண்ணை மூடி உட்கார்றதா? அது எப்படி இந்த ஆழமான பதிவுகளை அழிக்கும்? இங்க தியானம்ங்கிறது வெறுமனே அமைதியா இருக்கிறது இல்ல, அது நமக்குள்ளேயே ஒரு குருவை உருவாக்குற பயிற்சி. ஓ, எப்படி அந்த குரு அந்த சீடனை கோபப்படாம வெறுக்காம ஆனா தெளிவா கவனிச்சாரோ, அதே மாதிரி நம்ம எண்ணங்களை நாமளே கவனிக்க ஆரம்பிக்கிறது தான் தியானம். புரியுது. ஒரு எண்ணம் வரும்போது, ச்சே நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்னு நம்மள நாமே திட்டாம, ஓ இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு ஒரு சாட்சியா நின்னு பாக்குறது. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எண்ணத்துக்கும் நமக்கு ஒரு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில தான் விடுதலை இருக்கு. அந்த பயிற்சி தான் அந்த 10 வழிச்சாலைய மெல்ல மெல்ல புல் முளைக்க வச்சு மறுபடியும் ஒரு சின்ன தடமா மாத்தும். ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ தியானம்ங்கிறது ஒரு மனப்பயிற்சி, உள்ளுக்குள்ள ஒரு கவனிக்கிற தன்மைய வளர்த்துக்கிறது. சரி, அப்போ இந்த ஆய்வுல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். நிச்சயமா. முதல் விஷயம், நம்ம மனசுல பதியிற ஒரு சக்தி வாய்ந்த காட்சி, அது ஒரு நியூரல் பாத்வேவை உருவாக்கி நம்மள ஆட்டி படைக்கிற ஆசையா மாற வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ரெண்டாவது, துறவியோட அங்கி மற்றும் மனசு கதை. நம்ம வெளித்தோற்றத்தை பாதுகாக்க காட்டுற அக்கறையில ஒரு துளியாவது நம்ம மனசை பாதுகாக்க காட்டணுங்கிற ஒரு சுய பரிசோதனைக்கான கேள்வி. ஆமா. மூன்றாவது, சேற்றுக்குளம் உவமை. ஒரு தீய எண்ணத்தோட மூர்க்கத்தனமா சண்டை போட்டா அதுல இன்னும் ஆழமா சிக்குவோம். அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சாட்சியா கவனிக்க ஆரம்பிக்கிறது தான் அதை கடக்க சிறந்த வழி. சரியான பாயிண்ட். நாலாவது, நம்ம மனசுக்கு நாம கொடுக்கிற உள்ளீடு தான் நம்ம மனநிலையை தீர்மானிக்குது. குறிப்பா இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நச்சுத்தன்மையுள்ள உள்ளடக்கத்தை தவிர்க்கிறது முதல் படி. ஆமா. ஐந்தாவது, தியானம்ங்கிறது வெறும் சடங்கு இல்ல, அது நமக்குள்ளேயே ஒரு குருவை, அதாவது நம்ம எண்ணங்களை வெறுக்காம தீர்ப்பு சொல்லாம கவனிக்கிற ஒரு திறனை வளர்த்துக்கிற பயிற்சி. மிகச்சரியா தொகுத்தீங்க. இந்த குறிப்புகள் முழுக்கவே மனசுல எதிர்மறையான விதைகளை நடாம இருக்கிறத பத்தி தான் பேசுது. இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டணும். எதிர்மறை விதைகளை தவிர்க்கிறது மனசை சுத்தப்படுத்த உதவும்னா, நேர்மறையான விதைகளை நாமளே திட்டமிட்டு தொடர்ந்து நட்டா என்ன ஆகும்? நல்ல கேள்வி. அதாவது எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கிறதோட நிறுத்திக்காம, உங்களுக்கு உண்மையிலே எப்படிப்பட்ட மனநிலை வேணுமோ அதை உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி புத்தகங்களை, உரையாடல்களை, அனுபவங்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். மனசை வெறும் குப்பை தொட்டி ஆகாம பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அத ஒரு அழகான பூந்தோட்டமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இத சிந்திச்சு பாருங்க.